மலேசியாவின் 2026 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இலக்கிடப்பட்ட மானியங்கள் மூலம் ஆண்டுதோறும் 15.5 பில்லியன் ரிங்கெட் சேமிக்கப்படுவது நாட்டின் பொருளாதார வலுவூட்டலுக்கும் அனைத்து மலேசியர்களுக்கான ஆதரவுக்கும் அரசாங்கத்தின் வலுவான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். UPM பேராசிரியர் டாக்டர் அகமட் ரஸ்மான் அப்துல் லத்தீப் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், இந்த கொள்கையானது குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு மட்டுமல்லாமல் நடுத்தர மற்றும் உயர் வருமானம் கொண்ட பிரிவினருக்கும் நன்மை அளிக்கிறது என்றும், நிதி கசிவு, ஊழலை தடுத்து நிதி சரியான இலக்கை அடைவதை உறுதி செய்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்த சேமிப்புகள் அரசாங்கம் மேலதிக வரிகள் விதிக்காமல் மக்களின் நலன், வாழ்க்கை செலவுகளுக்கான ஆதரவு, அத்தியாவசிய பொது உள்கட்டமைப்பை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 1.1 பில்லியன் ரிங்கிட் நிதியை அக்ரோ பேங்க் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ தங்கு அகமட் பட்லிஷா வரவேற்றுள்ளார். இந்த தொகை விவசாயத்தில் தானியங்கி மயமாக்கல், உற்பத்தி திறன், உணவு பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும், இதன் மூலம் 2026 பட்ஜெட் மலேசிய விவசாய சமூகங்களுக்கு நம்பிக்கை, வாய்ப்பின் ஆதாரமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.